ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏவிஎம்ஸ் சேஸரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது நார்மலாக நீங்கள் பார்க்குறது தான். இதில் என்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னா, ஒரு சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 ஆம்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 ஆம்ஸு ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா 6 கோர் ஒயர் போட்டிருக்கேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் ஒரு சில ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். என்னென்னா, இது மொத்தம் 4 சேனலு. 4 சேனலில் நீங்கள் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேனல் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் க்ரீனை ப்ரெஸ் பண்ணோடனே எனக்கு 3 சேனல் ரன் ஆகுது. ஸோ இந்த 3 சேனலில் எனக்கு ஏதாவது ஒரு டிசைன் மட்டும், இப்போ உதாரணத்துக்கு நான் இதை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து ஃபார்வேர்ட்லேயே மாட்டிக்கும். இந்த லூப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்ட்லேயே மாட்டிக்கும். ஸோ இந்த ஃபார்வேர்ட் டிசைன்ஸ் மட்டும்தான் வரும். நீங்கள் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாலுமே சேம் டிசைன்ஸ் தான் வரும். ஸோ எகைன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் அடுத்த டிசைனுக்கு போயிடும். இப்போ ஃபார்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 டைம்ஸ் ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன்னா அந்த 5 டைம் முடிஞ்ச உடனே பாருங்கள், ஃபார்வேர்டு உடனே இப்போ ஒரு வேஸ் வருது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 சேனலாக மாற்றிக்கலாம். எகைன் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா 4 சேனலாக மாற்றிக்கலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா 3 சேனலாக மாற்றிக்கலாம். இப்போ அந்த சேனலில் இப்போ உதாரணத்துக்கு நான் 4 வைக்கிறேன் பாருங்கள். 4ல் ஏதாவது ஒரு டிசைன்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா ஸோ அதை நீங்கள் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் இங்கே எழுதிக்கலாம். ஸோ எனக்கு இப்போ டபுள் ஆஃப் ஆகி இந்த பக்கம் அந்த பக்கம் போகுதுன்னா அதை நான் பட்டன் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா ஸோ இதே டிசைன்ஸ் தான் எனக்கு வந்துகிட்டே இருக்க போகுது. உங்களுக்கு ஏதாவது ஒரு டிசைன் வேணும்னா லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஈவன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு ஏதாவது வேணும் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸ்பீடு வேணுன்ற அளவு உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எகைன் நீங்கள் டிசைனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து அடுத்த டிசைன்ஸ்க்கு போயிடும். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 4 சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 டிசைன்ஸ் இருக்கும். 3 சேனலில் ஒரு 18 டிசைன்ஸ் இருக்கும். அண்ட் 2 சேனலில் ஒரு 8 டிசைன்ஸ் தான் அந்த மாதிரி தான் வரும். ஏன்னா அவ்வளோதான் எழுத முடியும் 2 சேனல்ஸில். ஸோ மேபி ஃபியூச்சரில் நிறைய டிசைன்ஸ் எழுதி கூட நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாக்ஸ் தான். ஏன் அப்படின்னா இது ரொம்ப ஹெவின்றனால மெட்டல் பாடி இல்லை. ஸோ அதனால தான் இது வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி அவங்க அந்த கிளாம் மாதிரி மாட்டிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஏன் நான் இவ்வளோ ஆம்ஸ்க்கு பண்ணேன் அப்படின்றத சொல்லிடுறேன். இது வந்து ஒரு பில்டிங்காக பண்ணது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஃப்ளோர் இருக்கும். 4 ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே ஸ்டிப் லைட்டு ஆல்ரெடி வந்து லோக்கலில் வாங்கியிருக்காங்க. ஸோ வாங்கி அது என்னாச்சுன்னா ஹீட் ஆகி போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான ஆம்ஸ் கொண்டது அது. ஸோ அதனால் செட் ஆகலன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 6 சேனல் 4 சேனல் சேசரில் 6 கோர் ஒயர் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஹெவியில் இது ஒன்றும் வீடியோ போடல, ஜஸ்ட் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 ஆம்ஸ் அந்த மாதிரி வரும். இது வந்து 2.5 ஒயர் போட்டு வெளியே எடுத்திருக்கேன். ஸோ இதுலேயுமே சேம் கான்செப்ட் தான். உங்களுக்கு வந்து க்ரீனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சேனல் மாறும், ரெட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த டிசைன்ஸ் அப்படியே லாக் ஆகும். ஸோ இது வந்து நம்மளோட ஓன் கேபினெட். இதை நான் மேனுஃபேக்சரிங் பண்ண ஃபோட்டோஸ் வேணால் நான் அனுப்புகிறேன் உங்களுக்கு பாருங்கள். சாரி, ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இதே கான்செப்ட் கொண்டு தான். ஸோ இதில் வந்து அவங்க இந்த இது ஸ்பெசிஃபிகேஷன் கேட்கல, இருந்தாலும் ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்றனால நான் இது கொடுத்துருக்கேன். அவங்க கேட்டது 4 சேனல் எனக்கு இருந்தால் போதும், ஸ்பீடு என்னன்னா போதும் அப்படின்னாங்க. ஸோ இருந்தாலும் நான் கொஞ்சம் இதை அட்வான்ஸாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் 3 சேனல் இருந்துருச்சு, அதை ஆன் பண்ணினாலுமே அதே 3 சேனலில் தான் ரன் ஆகும். இப்போ நான் ஏதாவது ஒரு டிசைன்ஸ் இந்த டிசைனில் லாக் பண்ணுறேன்னு வைங்க, இது எனக்கு ஃபார்வர்டு மட்டும்தான் போயிட்டே இருக்குது. இது மட்டும்தான் வேலை நடந்துகிட்டே இருக்குது. இப்போ நான் இதிலே ஆஃப் பண்ணுறேன் பாருங்க, ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ கரண்ட் போயிட்டு கரண்ட் ரிட்டர்ன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதே ஃபார்வேர்டு தான் ரன் ஆகும். நீங்கள் எப்போ இதை பட்டனை ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அது வரையும் வந்து பார்த்தீங்கன்னா இதே ஃபார்மேட் தான் ரன் ஆகும். இதே மாதிரி ப்ரொசீஜர் தான் நீங்கள் 100 ஆம்ஸ் இருந்தாலும் சரி, 200, 300, 50 ஆம்ஸ் எவ்வளோ சேனல் சேஸ்னாலையும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பட் எங்களுக்கான டைம் மட்டும் கொஞ்சம் கொடுங்க. ஸோ அதுக்கான மாதிரி நான் பண்ணி கொடுக்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேஸ்க்குள்ளே பண்ணோம். இது ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் வேறு ஒரு கமிட்மெண்ட் இருந்தனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஆம்ஸ் சேஸ்னாலையும் பண்ணிக்கலாம். இதோட பை லிங்க்கு நான் முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஏன்னா இது இன்னும் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணல. மேபி இதை நான் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்குள்ளே வெப்சைட்டில் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இதை நான் உங்களுக்கு கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் டிசைன்ஸ் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லா பேட்டர்ன்லையும் பார்க்குற மாதிரி தான். இதுக்கு முன்னாடி 4 சேனல் பார்த்தல அதே டிசைன்ஸ் தான். அந்த 4 சேனலில் இருக்கிற எல்லா கோடும் எடுத்துகிட்டு வந்து இதில் போட்டுருவேன். 3 சேனலில் டிசைன்ஸு, 2 சேனல் அது எல்லாமே கலந்து ஒரே ஐசியில் போடுறது, அவ்வளோதான் விஷயம். ஸோ நான் இதை மேபி கஸ்டமர் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்குள்ளே போய் சேர்ந்துருச்சு அப்படின்னா ஒரு வீடியோ அனுப்புனா அதோட அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு சேஸராக இருக்கட்டும், இல்லை வந்து டேட்டா
அப்புறம் வந்து பாலிஷ் ஷீட்ஸ் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நம்மளோட வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிறைய பாலிஷ் ஷீட் டீட்டெயில்ஸ் இருக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் டேட்டானாலையும் பண்ணிக்கலாம், கஸ்டமைஸ் சேசர்னாலையும் பண்ணிக்கலாம், ரெண்டுமே பாசிபிள் தான். ஸோ உங்களுக்கு வேறு எந்த கான்செப்ட்டில் பண்ணணுன்றதுலாம் சொல்லுங்கள், கண்டிப்பாக பண்ணித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோ சந்திப்போம். அதுவரையும் உங்களிடம் இருப்பது உங்கள் ஹீரோ எலக்ட்ரோ. பாய்.